வணக்கம் அன்பர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புகிறேன். ஜோதிட கருத்துக்கள் பார்த்திங்கன்னா எந்த விதத்திலையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னா, உங்களுக்கு தொழில் அமைப்பு உண்டா அல்லது வேலைக்கு போகக்கூடிய அமைப்பு உண்டா, எது நமக்கு ஜெயிக்கும், எது நமக்கு செட் ஆகும் அப்படிங்கிற விஷயங்கள் நிறையா யங்ஸ்டர்ஸுக்கு பார்த்திங்கன்னா, குறிப்பாக காலேஜ் முடிச்சு வந்தவங்க, ஃபைனல் இயர் படிக்கிறவங்க, ஒரு 25-30 வயசான மிடில் ஏஜ் பீப்புளுக்கு எல்லாமே ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இந்த ஒரு டவுட் வந்துட்டு தான் போகும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம ஏன் தொழில் பண்ணலாமாங்கிற ஒரு ஐடியா வரும், அது தொழில் பண்ணால் ஜெயிப்போமாங்கிற ஒரு சந்தேகம் வரும். தொழில் பண்ணவங்களுக்கு உண்மையிலே நம்ம தொழில் தான் பண்ணுறது நல்லதா, ஏன் வேலைக்கு போயிருந்தால் ஒன்றுமே டெவலப் ஆகிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு டவுட்டு அப்பப்போ ஒரு டல் டைமில் ஒரு டஃப்பான டைமில் வரும். பட் நீங்கள் இந்த ஜாதகத்தில் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் எந்த அமைப்பு நமக்கு யோகமாத்தை கொடுக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதாவது வேத ஜோதிடம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலேருந்து 6வது பாவம், 6வது கட்டம் உங்களுடைய வேலை அமைப்பு, அடிமை தொழில் என்று சொல்லப்படுகிற எம்ப்ளாய்மெண்ட்டை குறிக்குதுங்க. அதே சமயத்தில் 10ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற கர்மஸ்தானம் என்று சொல்லப்படுகிற தொழில் ஸ்தானம் பார்த்திங்கன்னா, 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய 10ஆம் பாவம் உங்களுடைய தொழில் அமைப்பை குறிக்குது. எங்கே நீங்கள் போய் ஒரு அட்டண்டன்ஸ் போடாமல் நீங்கள் உங்களை ஓன் செய்கிறீங்க, ஒரு வேலையை செய்கிறீங்க, தொழில் செய்கிறீங்க, நீங்கள் யாருக்கும் அடிமை கிடையாதுங்கிற ஒரு அமைப்பு கொடுக்குது. ஸோ 6ஆம் பாவங்கிறது அடிமை தொழில், 10ஆம் பாவங்கிறது ஓன் தொழில். ஆனால் ரெண்டுலேயுமே விஷயங்கள் என்னென்னா, 10ஆம் பாவத்தில் ரிஸ்க் அதிகமாக இருக்கும், 6ஆம் பாவத்தில் ரிஸ்க் இருக்காது. ஸோ அது உங்களுக்கு ரிஸ்க் எடுக்கக்கூடிய அபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எப்படின்னா, சூரியனுங்கிற கிரகம் தான் தொழில்காரகன், தொழிலை கொடுக்கக்கூடிய கிரகம். அதே சமயத்தில் ஆட்களை மேய்க்கக்கூடிய கிரகம், ஆளுமைத்தன்மை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சூரியன். ஆனால் சூரியன் தான் ராஜ கிரகம், சூரியன் சுற்றி தான் எல்லா கிரகமும் சுற்றிட்டு இருக்கு. ஸோ அந்த சூரியன் நீங்கள் பிறக்கிறப்ப எப்படி இருந்தது வச்சு தான் உங்களுக்கு எந்த அமைப்பு இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். அந்த சூரியன் 10ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ, அந்த 10ங்கிறது திக்பலம், டைரக்ஷனல் ஸ்ட்ரென்த் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் சூரியனுக்கு 10ஆம் இடத்துல. ஸோ 10ஆம் இடத்துல சூரியன் 10, 11, 9 இருக்கும் பொழுது தொழில் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, திக்பலத்துக்கு அருகில் இருக்கும் பொழுது தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு இயல்பாகவே உங்களுக்கு வந்துடும். ஆளுமைத்தன்மை வரும். ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டிங்கன்னா உடனே அது தொழிலாக பண்ணணுங்கிற ஆசை வரும். பட் சூரியன் அப்படி இல்லை சார், சூரியன் லக்னத்திலே இருக்குது, 12ல் மறைஞ்சிருச்சு, 6ல் மறைஞ்சிருச்சு, அப்படி நீங்கள் சொன்ன மாதிரி அமைப்பில் திக்பலத்திலேயோ ஒரு ஸ்ட்ராங்காவோ வர்க்கோத்தமாவோ குருவின் பார்வையிலோ அப்படிலாம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு வேலைக்கு போகிற அமைப்பு தான் நல்லது என்று தெரிஞ்சு கொள்ள வேண்டும். ரெண்டாவது, இது ஒரு விஷயம் இல்லை, நிறைய விஷயங்கள் இருக்குது, நான் சொல்கிறேன் ஒன்றுனா. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, அந்த 10ஆம் பாவம் எப்படி இருக்குது, 10ஆம் பாவத்தில் பாவகிரகம் என்று சொல்லப்படுகிற செவ்வாய் இருந்தால் தப்பு இல்லை. செவ்வாய்ங்கிறது 10ஆம் இடத்துல இருக்கிறது, திக்பலம் பெறுகிறார், தச அங்காரகான்னு சொல்கிறோம் இந்தியில். ஸோ 10ஆம் இடத்துல செவ்வாய் சூரியன் இருக்கிறது மிகவும் சிறப்பு. எதுக்கு சிறப்பு? தொழில் பண்ணுறதுக்கு சிறப்பு. ஆனால் 10ஆம் பாவத்தில் சனி இருக்கார் அப்படின்னா, அந்த சனி எங்கே வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டை கெடுப்பார். சனிங்கிறவர் அடிமை தொழில் கொடுக்கக்கூடியவர், எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கக்கூடியவர், லேபர், உடல் வருத்தி செய்யக்கூடியவர். அவர் 10ஆம் பாவத்தில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, தொழிலை ஜெயிக்கக்கூடிய அமைப்புகள் குறைவு. நீங்கள் வேலைக்கு போகிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அதே பாவத்தில் 6ஆம் பாவம் என்று சொல்லப்படுகிற பாவத்தில் குரு, சுக்கிரன், பௌர்ணமி, சந்திரன், புதன்லாம் இருந்து 6ஆம் பாவோட அதிபதி வலுத்திருந்தால் எம்ப்ளாய்மெண்ட் நல்லா வரும், ஒரு அருமையான வேலை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் மோர் இம்பார்ட்டன்ட்லி உங்களுக்கு தசாபுக்திகள் எப்படி இருக்குது, நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய தசாபுக்திகள் இருந்தால், அதே சமயத்தில் சூரியன் 10ஆம் இடத்துல, செவ்வாய் 10ஆம் இடத்துல, 10ஆம் வீட்டு அதிபதியே 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கார், 10ஆம் வீட்டு அதிபதியும் ஸ்தான பலத்தோடு இருக்கார், விரயத்தில் போய் 8, 12 மறையாமல் இருக்கார், அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் பொழுது இயல்பாகவே உங்களுக்கு தொழில் நுணுக்கங்களும் தொழில் ஆர்வமும் அந்த தொழிலை எப்படி செய்யலாங்கிற ஒரு அறிவும் உங்களுக்கு கிடச்சிரும். அப்படி இல்லாத பட்சத்தில் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறது தான் சிறப்பாக இருக்கும். ஸோ உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் எந்த லக்னம்னு முதல்ல தெரிஞ்சுக்கங்க. இந்த லக்னத்துலேருந்து 6வது பாவம் எப்படி இருக்குது, 10ஆம் பாவம் எப்படி இருக்குது, நான் சொன்ன பாவகிரகத்தின் தாக்கம் அதிகமாக இருந்ததுன்னா அது பாவகிரகங்கள் அந்த பாவத்தை கெடுத்து தான் செயல்படும். ஸோ அதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கலாம். ஸோ பொதுவாக பார்த்திங்கன்னா, அந்த வேலையில் 6ஆம் வீட்டு அதிபதியாகிய அந்த பாவம் வலுத்து எந்த கிரகம் உங்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த கிரகத்தின் சார்ந்த தொழில் போகிறது நல்லது. இப்போ புதன் நல்லா இருந்தால் ஐடி சாஃப்ட்வேர் போகலாம், சுக்கிரன் நல்லா இருந்ததுன்னா மீடியா துறையில் போகலாம், அது மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ முதல் உங்களுக்கு வேலையாக தொழிலாங்கிறது நான் சொன்ன இந்த மாதிரி சூரியன்,
செவ்வாய் 6ஆம் வீட்டு அதிபதி, 6ஆம் வீட்டோட தன்மை, 10ஆம் வீட்டு அதிபதி, 10ஆம் வீட்டோட தன்மை, உங்களோட லக்னாதிபதி எப்படி இருக்கார், பலமாக இருக்காரா, கான்ஃபிடண்ட்டான பர்சனா, நடக்கக்கூடிய தசைகள்லாம் ஓரளவுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய தசைகளா, அல்லது கம்முன்னு வேலைக்கு போகிறதே சிறப்பா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் நீங்கள் அந்த முடிவு எடுக்கணும். ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். அது வரைக்கும் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.